வணக்கம். நமது ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஆனா அதே சமயம் நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்க போற ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண கதை இல்லைங்க. நாமெல்லாம் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நவீன வாழ்க்கை முறைக்கும் நாம் எடுக்கும் தேர்வுகள் மேலேயும் வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய கண்ணாடி. ஒரு வழிகாட்டியா இந்த கதையின் மூலமா சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை நான் உங்களோடு பகிர போறேன். இன்னைக்கு உங்களோட வெற்றிக்காக நீங்க உங்களையே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியை மட்டும் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இப்போ நாம ஒரு சின்ன சிட்டுக்குருவியோட இடத்துல இருந்து யோசிக்க போறோம். அந்த குருவிக்கு ஒரு நாள் வண்ண வண்ண விளக்குகள், அழகான நதிகள்னு ஒரு மாய உலகத்தை பத்தி ஒரு பிரம்மாண்டமான கனவு வருது. சரி, இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம். குருவியின் அழகான கனவு. அந்த அற்புதமான உலகத்துக்கு எப்படியாவது போயிடணும், அங்க இருக்கிற சந்தோஷங்களை முழுமையா அனுபவிச்சே ஆகணும்னு இந்த குருவிக்கு ஒரு தனியாத ஆசை வந்துருச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதுக்கு வழியே தெரியல. வழி தேடி போற அந்த பயணம் எப்படி ஒரு வியாபாரமா மாறப்போகுதுனோ, அதுக்காக அது கொடுக்க போற விலை எவ்வளவு பெருசுனோ அந்த பாவம் குருவிக்கு அப்ப சுத்தமா தெரியல. வழியில இந்த குருவி ஒரு ஜோதிடரை பாக்குது. காலத்தை எல்லாம் கணிக்கிற அவருக்கு கண்டிப்பா வழி தெரிஞ்சிருக்கும்னு நம்புது. அவரும் வழிய சொல்றேன், ஆனா அதுக்கு விலையா உன்னோட ஒரு சிறகு கொடுன்னு கேக்குறாரு. சரி, ஒரு சிறகு தானேன்னு குருவியும் கொடுத்துருது. அப்புறம் கொஞ்ச தூரத்துல ஒரு பாம்பை பாக்குது. அந்த பாம்பும் வழி சொல்றதுக்கு இன்னொரு சிறகு விலையா கேக்குது. இப்படி வழியில சந்திக்கிற தந்திரமான ஆட்கள் கிட்ட எல்லாம் குருவி தன்னோட அழகான சிறகுகளை ஒவ்வொன்னா பித்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாய உலகத்தோட வசதிகளை அடையணுங்கிற பகட்டான ஆசையில தான் பறக்கிற திறனையே கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறோன்னு அதுக்கப்போ புரியல. காத்துல உதிர்ந்து விழும் ஒவ்வொரு சிறகும் அது இழக்கும் வாழ்க்கையின் அழகான தருணங்கள். இப்போ கதையோட முக்கியமான 2வது பகுதிக்கு வருவோம். அதான் மாய உலகம். தன்னோட எல்லா சிறகுகளையும் கொடுத்த பிறகு குருவி ஆசைப்பட்ட அந்த அழகான கனவு உலகம் வெறும் சில 100 அடி தூரத்துல அதோட கண் முன்னாடியே தெரியுது. இதுதான் ஹாலோ ஹொரைசன் அல்லது உள்ளீடற்ற மாயா உலகம். அதாவது தூரத்துல இருந்து பாக்குறப்ப ரொம்ப அழகா தெரியும், ஆனா அங்க போனதும் அதுக்காக நாம கொடுத்த விலையை நினைச்சா எந்த சந்தோஷமுமே இருக்காது. அந்த உலகத்துக்குள்ள போயிடலான்னு குருவி சந்தோஷத்துல குதிச்சு பறக்க பாக்குது. ஆனா அதோட உடம்பு ரொம்ப கனமா இருக்கு. ஒரு இன்ச்சு கூட மேல எழும்பவே முடியல. அப்போதான் அந்த பயங்கரமான உண்மை குருவிக்கு உரைக்குது. பறக்கிறதுக்கு அதோட உடம்புல ஒரு சிறகு கூட இப்போ இல்ல. அந்த உலகத்தோட கதவு கண் முன்னாடியே திறந்திருந்தோம் கீழே விழுந்து கிடக்கிற குருவியால அதை அனுபவிக்கவே முடியல. சிறகுகள் எல்லாம் வித்து வழிய வாங்கிச்சு. ஆனா இப்போ பயணிக்கவே முடியலைங்கிற உண்மை முழுமையா புரியறப்போ நிஜமாவே அந்த சோகம் நம்மள ரொம்ப உழுக்கும். உற்று கவனிச்சிங்கன்னா இந்த கதை நம்மளோட இன்றைய எலிப்பந்தய வாழ்க்கையை தான் அப்படியே அச்சசலா படம் பிடிச்சு காட்டுது. அந்த சிட்டுக்குருவி வேற யாரும் இல்ல, நாம தான். நவீன வசதிகள் கிடைச்சா மட்டும்தான் உண்மையான சந்தோஷம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த மாயைக்காக நம்மளோட நிகழ்கால மகிழ்ச்சிங்கிற சிறகுகளை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பித்தி எரிஞ்சிட்டு இருக்கோம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கனமான தங்கச்சங்கிலிய கழுத்துல மாட்டிக்கிட்டு நாம ரொம்ப பெருமைப்படுறோம். ஆனா வேலை அந்தஸ்துங்கிற அந்த தங்கச்சங்கிலி நம்மளோட சுதந்திரமான வாழ்க்கையோட கழுத்தையே நெருக்குதுங்கிறத நம்ம வசதியை மறந்துடுறோம். இந்த தங்கச்சங்கிலிக நமக்கு பறக்கிறதுக்கான சிறகுகளை தரல, மரம் நம்மள தரையோட தரையா கட்டி போட்டுடுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான புள்ளி நம்மளோட அன்றாட தேர்வுகள் தான். நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கிற ஆபீஸ் வேலையா, இல்ல குடும்பத்தோட உட்காந்து நிம்மதியா சாப்பிடுற அந்த அன்பான இரவு உணவா? வெறும் அந்தஸ்துங்கிற ஒரு மாயைக்காக நாம நம்மளோட ஆத்மார்த்தமான நேரங்களை முழுமையா தியாகம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? 4வது பகுதி, அந்தஸ்திற்கான உண்மையான விலை. நம்ம வாழ்க்கையில நாம எதையெல்லாம் இழந்துட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? குடும்பத்தோட வெளியே போறது, நம்ம குழந்தைங்க கிட்ட உட்கார்ந்து மனசு விட்டு பேசுறது, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகத்தை நிம்மதியா ரசிச்சு படிக்கிறது, இதுதாங்க வாழ்க்கையோட உண்மையான சிறகுகளே. ஆனா எதிர்காலத்துல வசதியா இருக்கணுங்கிற பேர்ல இந்த சின்ன சின்ன ஆனா ரொம்ப அழகான அன்றாட சந்தோஷங்களை நம்ம ஈவு இரக்கமே இல்லாம வெட்டி வீசிடுறோம். இத ஒரு மறையும் சூரியன் மாதிரி நாம உருவகப்படுத்திக்கலாம். இளமை பருவத்துல வசதிகளை தேடி வெறித்தனமா ஓடுறோம். நடுத்தர வயசுல நம்மளோட எல்லா சந்தோஷங்களையும் அதுக்காகவே தியாகம் பண்றோம். கடைசியா முதுமையில அந்த வசதிகளை எல்லாம் அனுபவிக்கலாம் நினைக்கும் போது நரக்கூடி உடம்புல தெம்பு இல்லாம மனசும் தளர்ந்து போயிருது. எல்லாம் இருந்தும் அந்த குருவி மாதிரி அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாமளே தள்ளப்படுறோம். கடைசியா 5வது பகுதி, நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியை கண்டறிதல். அப்படியானால் நம்ம உண்மையான மகிழ்ச்சி எங்க தான் இருக்கு? நவீன வசதிகள்ல அது கண்டிப்பா இல்லைங்க. நாம நம்ம சந்தோஷத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறத உடனே நிறுத்தணும். நம்ம உடம்பும் பலமும் தளர்ந்து போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற அன்றாட மகிழ்ச்சிக்கு நாம முன்னுரிமை கொடுக்க தொடங்கணும். மகிழ்ச்சிங்கிறது எங்கோ இருக்கிற மாய உலகம் இல்ல, அது நம்மளோட ஒவ்வொரு நொடியிலையும் தான் இருக்கு.
நண்பர்களே, இந்த அலசலோட முடிவுல ஒரு ஆழமான சிந்தனையா இந்த இறுதியான கேள்வியை நான் உங்க முன் வைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட சிறகுகள் ரொம்ப பத்திரமா உங்க கிட்டே தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இந்த நொடியை முழுமையா அனுபவிக்க நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? நீங்க எங்க பறக்க போறீங்க? நீங்களே ஆழமா சிந்திச்சு பாருங்க.